வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல CHSL ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான் பார்க்க போறோம். அதுவும் 2021ல கேட்கப்பட்ட ஜெனரல் அவேர்னஸ் क्वेश्चंस. CHSL பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ்ல 25 மார்க்ஸ் இருக்குங்க. 2021 வந்து ப்ரீவியஸா வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நடந்துச்சு. அதாவது 12th ஏப்ரல்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனிச்சு. 19th ஏப்ரல் வரைக்கும் எக்ஸாம் நடந்தது. ஆஃப்டர் தட் லாக்டவுன் போட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததா எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் தட் 2021ல கேட்ட ஜெனரல் அவேர்னஸ் கேள்விகளும் அதுக்கு ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட், ஓகேங்களா? 12th ஏப்ரல் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கான ஜெனரல் அவேர்னஸ் கொஷின் ப்ளஸ் அது ரிலேட்டடான என்னென்ன கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க, இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் சாயில் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கேஷ்யூ நட்ஸ்? சாண்டி லோம். சாயில்ஸை பொறுத்த வரைக்கும் சாண்டி சாயில், அடுத்து கிளே சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானவனுங்க. இதில் சாண்டி லோம் டைப் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகை, சாண்டி ப்ளஸ் லோமி. ஸோ இந்த ரெண்டு வகையான சாயிலுமே வந்து கேஷ்யூ நட்ஸ், இது வந்து கேஷ்யூ நட்ஸ் அப்படிங்கிறது வந்து பல்சஸ் கேட்டகரியில் வரக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இதிலலாம் வந்து இந்த சாண்டி லோம் அப்படிங்கிற சாயில் டைப்பில் கேஷ்யூ நட்ஸ் வளரக்கூடியது. வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெய்ஸ், மில்லட், பார்லி, ஸோ லூமி சாயில் அப்படின்னு பார்த்தோம்னா வீட், சுகர் கேன், காட்டன், ஜூட் அண்ட் ஆயில் சீட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து லூமி டைப் ஆஃப் சாயிலில் வளரக்கூடியது. கிளே சாயில் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பேடி கல்டிவேஷன் கிளே சாயிலில் அதிகமாக காணப்படும். அடுத்து பிளாக் சாயில். பிளாக் சாயில் அதிகமாக பர்பஸே பார்த்தோம்னா காட்டனுக்காக தாங்க. காட்டன், டொபாக்கோ, வீட், அடுத்து ஆயில் சீட்ஸ். அண்ட் ரெட் சாயில். ரெட் சாயிலோட பர்பஸ், அதில் அதிகமான மினரல் கண்டென்ட் இருக்கும் ரெட் சாயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பல்சஸ், மில்லட், கிரவுண்ட்நட், ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில். அது மட்டும் இல்லாமல் இந்த சாயில் டைப்பில் வளரக்கூடிய கிராப்ஸ் வகைகள். கிளியர்? அடுத்து, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பார்க் இஸ் சிட்டுவேட்டட் இன். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பார்க் ஓம்கரேஸ்வர் டேம். இந்த டேம் நர்மதா ரிவரில் அமைஞ்சிருக்குங்க. ஓம்கரேஸ்வர் டேம் அப்படிங்கிறது வந்து நர்மதா ரிவரில். லொகேஷன் பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் டேம், இந்தியாவில் லார்ஜஸ்ட் டேம் அப்படின்னு பார்த்தோம்னா தெஹ்ரி டேம். தெஹ்ரி டேம்ங்கிறது வந்து உத்தரகாண்டில் இருக்கு. அண்ட் தெஹ்ரி டேம் வந்து பாகீரதி ரிவரில் அமைஞ்சிருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ரெண்டாவது லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பக்ரானங்கல் டேம். இது ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்கு. அண்ட் இது அமைஞ்சிருக்கக்கூடிய ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா சட்லஜ். ஸோ மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டா ஒரு சில முக்கியமான டேம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓம்கரேஸ்வர் அண்ட் காந்தி சாகர் டேம், பன்சாகர் டேம், பர்கி டேம், பர்னா டேம்.
ஸோ இந்த பர்னா டேம் அப்படிங்கிறது வந்து பர்னா ரிவர், பர்கி அப்படிங்கிறது வந்து நர்மதா ரிவர், பானாசாகர் அப்படிங்கிறது வந்து சோன் ரிவர்ல அமைஞ்சிருக்கு, காந்தி சாகர் டேம் அப்படிங்கிறது வந்து சாம்பல் ரிவர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மத்திய பிரதேஷ் ரிலேட்டடான டேம்ஸ். மத்திய பிரதேஷ்ல டேம்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா முக்கியமாக பார்த்தோம்னா பர்னா டேம் பர்னா ரிவர்ல அமைஞ்சிருக்கு, பர்கி டேம் நர்மதா ரிவர்ல, பன்சாகர் டேம் சோன் ரிவர், காந்தி சாகர் டேம் சாம்பல் ரிவர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் டேம் அப்படிங்கிறது வந்து தெஹ்ரி டேம். இது பாகிரதி ரிவர்ல அமைஞ்சிருக்கு. அண்டு பிளேஸ் பார்த்தோம்னா உத்தரகண்ட். பக்ரானங்கல் டேம் அப்படிங்கிறது வந்து சட்லஜ் ரிவர்ல அமைஞ்சிருக்கு. இடம் பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ தெஹ்ரிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட், பக்ரானங்கல் செகண்ட் லார்ஜஸ்ட். வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பார்த்தோம்னா டியூபர்குலோசிஸ் டே கேட்டிருக்காங்க. டியூபர்குலோசிஸ் டே அப்படிங்கிறது வந்து 24th மார்ச்ல வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ மார்ச் ரிலேட்டடான டேஸ் அப்படியே நம்ம ரிவைசிங் பார்க்கலாம். மார்ச் 1 வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே. மார்ச் 3 வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே, வேர்ல்டு ஹியரிங் டே. மார்ச் 4 நேஷனல் சேஃப்டி டே. மார்ச் 8 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஸோ நேஷனல் உமன்ஸ் டேங்கிறது வேறங்க, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படிங்கிறது வேற. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் உமன்ஸ் டே February 13. மார்ச் 8 அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, February 13 வந்து நேஷனல் உமன்ஸ் டே. மார்ச் 10 CISF ரைசிங் டே. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டடான டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்மி டே, நேவி டே, ஆர்மி ஃபிளாக் டே, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. ஓகேங்களா. அடுத்து மார்ச் 14 பை டே. ஸோ மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல பை, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம் பை. அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ், இதுவும் வந்து மார்ச் 14. மார்ச் 15 வந்து வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே. மார்ச் 16 நேஷனல் வேக்சினேஷன் டே. மார்ச் 20 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ், வேர்ல்டு ஸ்பேரோ டே. அண்ட் இந்த நேஷனல் வேக்சினேஷன் டே அப்படிங்கிறது வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டதில் 1995 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இது போலியோ வேக்சினுக்காக இப்போ நம்ம நிறைய டிரைவ்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பல ஊர்களில் வந்து போலியோ மருந்து போடுறதுக்காக நிறைய கேம்ப்லாம் செட் பண்ணுறாங்களா, அதை இனிஷியேட் பண்ணக்கூட வகையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நேஷனல் வேக்சினேஷன் டே. அண்டு another important thing பார்த்தோம்னா மார்ச் 20ல இருக்கக்கூடிய வேர்ல்டு ஸ்பேரோ டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு ஸ்பேரோ டே மார்ச் 20, வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து which batsman played maximum test matches? ஸோ கிரிக்கெட் ரிலேட்டடான ஒரு சூப்பர்லேட்டிவ் கொஷின்ஸ். which batsman played maximum test matches அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர். Recently which bank launched contactless RuPay payment cards with NPCI? NPCI அப்படிங்கிறது வந்து நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த என்பிசிஐ கூட எந்த பேங்க் எம்ஓயு மாதிரி சைன் பண்ணி கான்டாக்ட்லெஸ் ரூபே கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து 1911 இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்குங்க. அண்ட் இந்த பேங்க் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரக்கூடியது. அடுத்து நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதோட ஹெட் குவார்ட்டரும் வந்து மும்பையில் இருக்கு. அண்ட் இதோட பர்பஸே பார்த்தோம்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூ, சைபர் செக்யூரிட்டி, பேங்கிங் ரிலேட்டடான ஒரு ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை எனி ரிலேட்டட்
குவேரிஸ் ஆன்லைன் ரிலேட்டடான பர்பஸ்லாம் இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்பெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தான் ஹெட். இவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் அப்ரூவல் ஆர் எனி திங் இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. அண்ட் இது யாருக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐக்கு கீழே வரும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் இந்த நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது வரும். அடுத்து பாத்வே டு காட் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. பாத்வே டு காட் அப்படிங்கிற புக் எழுதினது வந்து மகாத்மா காந்தி. காந்தி எழுதின வேற சில புக்ஸ் ஓகேங்களா. காந்தி an autobiography, The Essential Gandhi, an anthology of his writing on his life, work and ideas, Hind Swaraj or Indian Home Rule, Bhagavad Gita according to Gandhi. இது எல்லாமே காந்தி எழுதுனதுங்க ஓகேங்களா. காந்தி வித் கோ ஆத்தர்ஸ் இருப்பாங்க, பட் மெயின் ஆத்தர் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. பிரைமரியா எந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த புக்ஸ் எல்லாம் வந்து கோ ஆத்தர்ஸ் இருக்காங்க, பட் காந்தி எழுதுனதுன்னு தான் கேட்பாங்க ஓகேங்களா. அடுத்து தேர்ட் கிளாஸ் இன் இந்தியன் ரயில்வேஸ், நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன் ஸ்வராஜ் அண்ட் அதர் ரைட்டிங்ஸ். ஸோ இன் ஸ்வராஜ் ஆர் இந்தியன் ஹோம் ரூல் அப்படிங்கிறது ஒரு புக்கு, ஹிந்த் ஸ்வராஜ் அண்ட் அதர் ரைட்டிங்ஸ் அப்படிங்கிறது வேற புக். காந்தி ஆன் நான் வயலன்ஸ், ஆல் மென்ஸ் ஆர் பிரதர்ஸ், ஆட்டோபயோகிராபிக்கல் ரிஃப்ளெக்ஷன், தி வே டு காட், கீ டு ஹெல்த், ஹெல்த் கைட், வாட் இஸ் ஹிந்துயிசம், மை ரிலீஜன், தி விட் அண்ட் விஸ்டம் ஆஃப் காந்தி, சத்யகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா, தி மேக்கிங் ஆஃப் மகாத்மா காந்தி, selected political writings, freedom battle. So once again நம்ம பார்க்கலாம். Gandhi an autobiography, The Essential Gandhi, an anthology of his writing on his life, work and ideas, Hind Swaraj or Indian Home Rule, Bhagavad Gita according to Gandhi, third class in Indian railways, non-violent resistance, Hind Swaraj and other writings, Gandhi on non-violence, all men are brothers, autobiographical reflections, the way to God, key to health, health guide, what is Hinduism, my religion, the wit and wisdom of Gandhi, Satyagraha in South Africa, the making of Mahatma Gandhi, selected political writings, freedom battle. அடுத்த question, according to census 2011 highest literacy rate district. ஸோ நமக்கு ஸ்டேட் கேட்கல, டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஒருவேளை ஸ்டேட் கேட்டிருந்தாங்கன்னா ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது வந்து கேரளா, அண்ட் லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் ஸ்டேட் யாருன்னு பார்த்தோம்னா பீகார். இங்கே நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது வந்து சர்ச்சிப் டிஸ்ட்ரிக்ட் மிசோரம். இதோட லிட்ரஸி ரேட் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 97.91%. ஸோ 2011 ஓட சென்சஸ் ரிலேட்டடான முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா 2011 சென்சஸோட கமிஷனர், 2011ஓட சென்சஸ் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி சந்திரமௌலி. சி சந்திரமௌலி இவர் தான் வந்து 2001க்கான சென்சஸ் கமிஷனர். அடுத்து ஸோ லிட்ரேட் ஸ்டேட் பார்த்தோம் ஓகேங்களா. இது அக்கார்டிங் டு ஸ்டேட். இதுவே யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் லிட்ரேட், மோஸ்ட் அப்படிங்கிறது வந்து லக்ஷத்வீப். அதே மாதிரி லீஸ்ட்ல இருக்கிறது வந்து தாதர் அண்ட் நகர் ஹவேலி. ஸோ வேற சிலன்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் ஃபெர்டிலிட்டி ரேட், எந்த ஸ்டேட்ல ஹையஸ்ட் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயா.
அடுத்து பாப்புலேஷன் ரிலேட்டட். ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டியில் ஹை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அது பீகார். அண்ட் லோ ஸ்டேட்ல இருக்கக்கூடியது வந்து அருணாச்சல் பிரதேஷ். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சென்சஸ் எடுப்பாங்க. 2001க்கும் 2011க்குமான பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து 17.71%. ஸோ பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 17.71% வந்து அதிகமாகிருக்கு. இந்த 10 வருஷ கேப்பில் இவ்வளோ பாப்புலேஷன் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாப்புலேஷன்லேயே வந்து மோஸ்ட் பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது தானே. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சென்சஸ் ரிலேட்டடான ஒரு சில முக்கியமான கொஸ்டின் நிறையவே இருக்குங்க. இதுதான் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. மெயினாக வந்து பாப்புலேஷன் ரிலேட்டட் கேட்பாங்க, லிட்ரேட் ரிலேட்டட் கேட்பாங்க, ஓகே, அண்ட் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் கேட்பாங்க. அடுத்து which of the following is nearby the Saryu river? ஸோ இது வந்து ரிவர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிட்டிஸ். ஸோ இந்தியன் சிட்டிஸ் ஆன் பேங்க் ஆஃப் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேல, அது ரிலேட்டடான கேள்வி. இந்த சர்யூ ரிவர் அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசில் போகக்கூடியது. அங்கே அயோத்தியாங்கிற சிட்டி வந்து சர்யூ ரிவர் ஓரமாக அமைஞ்சிருக்கு. ஸோ உத்தரப்பிரதேஷ்னு எடுத்துட்டோம்னா நிறைய இந்த மாதிரி சிட்டிஸ், இம்பார்ட்டண்டான சிட்டிஸ் நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அலகாபாத் அமைஞ்சிருக்கிறதே பார்த்தோம்னா கங்கா அண்ட் யமுனா, இந்த 2 ரிவர் கரையில் தான் வந்து அலகாபாத் சிட்டி வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பரேலி அப்படிங்கிற சிட்டி வந்து ராம்கங்காங்கிற ரிவர்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து எட்டாவா வந்து யமுனா. ஸோ இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் வெறும் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் மட்டும்தாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபத்தேகர் சிட்டிங்கிறது வந்து கங்கா நதி கரையில் அமைஞ்சிருக்கு. பத்ரிநாத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பத்ரிநாத் வந்து அலக்நந்தாங்கிற ரிவர் ஓரமா அமைஞ்சிருக்கு. லக்னோ வந்து கோமதி ரிவர். மதுராவும் வந்து யமுனா ரிவர். அடுத்து கங்கால பார்த்தோம்னா கான்பூர், வாரணாசி. ஸோ இதெல்லாம் வந்து கங்கா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடியது. கங்கான்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே அலகாபாத், ஃபத்தேகர், கான்பூர், வாரணாசி இதெல்லாம் வருது. அண்ட் யமுனாவை பார்த்தோம்னா எட்டாவா, மதுரா. லக்னோ வந்து கோமதி, பத்ரிநாத், அலக்நந்தா. ஸோ இந்தியன் சிட்டிஸ் அண்ட் இந்தியன் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸ்டாட்டிக் ஜிகேல ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கூட. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு டேர்ம். ஸோ இந்த டேர்ம் எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேர்டி, ஈகிள், ஆல்பட்ராஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ்? கோல்ஃப் ரிலேட்டடான டேர்ம்ஸ் தான் இந்த பேர்டி, ஈகிள், ஆல்பட்ரோஸ். ஸோ வேற சில என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோல்ஃபை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா பார், டீ பாக்ஸ், கிரீன், ஃபேர்வே, ரஃப், பட்,
போகி, பன்கர், முல்லிகன், இதெல்லாம் வந்து கல்ஃப் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ கேம்ஸ் அண்ட் அதோட டேர்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுவும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே கல்ஃப் மட்டும் கேட்டிருந்தானா ஸோ அது ரிலேட்டடான டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து, விச் சாயில் ஹேஸ் லெஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி? சாண்டி ஆயில். ஸோ எந்த டைப் ஆஃப் சாயிலுக்கு வந்து வாட்டரை வந்து கம்மியாக தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதிகமான தண்ணி வந்து அந்த சாயிலில் இருக்காது, ஈரப்பதமாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டி ஆயில். இதெல்லாம் வந்து பாலைவனத்தில் பார்க்கக்கூடிய ஆயில் தான் நம்ம சாண்டி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சாண்டி சாயிலை பொறுத்த வரைக்கும் மெய்ஸ், மில்லட்ஸ், பார்லி இதெல்லாமே வந்து க்ரோன் ஆகும். அண்ட் மெயினாக கேக்டஸ். ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா கேக்டஸ் எந்த டைப் ஆஃப் சாயிலில் அதிகமாக வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா அது சாண்டி சாயில். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம் சாண்டி, கிளே, லோமி, பிளாக் சாயில், ரெட் சாயில் இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சாயில் டைப்ஸ். Who is the current Rural Development Minister of India? நரேந்திர சிங் தோமர். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர சிங் தோமர். அண்ட் அவர் அந்த பதவிக்கு மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருக்கும் இருக்காரு, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் இவர் தான் வந்து யூனியன் மினிஸ்டராக இருக்காரு. ஸோ அவரோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோம்னா ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் பஞ்சாயத்தி ராஜ். ஸோ யூனியன் மினிஸ்டரோட போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஸோ ஒரு ரீகேப் மாதிரி தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜ்நாத் சிங். ஹோம் அஃபேர்ஸ் அமித்ஷா. ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் நிதின் ஜெயராம் கட்காரி. Chemicals and Fertilizers டிவி சதானந்த கவுடா. Finance and Corporate Affairs, ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன். கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இதோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா பியூஷ் கோயல். அண்ட் லா ஜஸ்டிஸ், கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோக்கெலாம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா ரவிசங்கர் பிரசாத். லா அண்ட் ஜஸ்டிஸ், கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கெல்லாமே வந்து யூனியன் மினிஸ்டர்னு பார்த்தோம்னா ரவிசங்கர் பிரசாத். அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தவர் சந்த் கெலோத். சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தவர் சந்த் கெலோத். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். HRD ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். ட்ரைபல் அஃபேர்ஸ் அர்ஜுன் முண்டா. உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் WCDன்னு நம்ம அதிகமாக அப்ரிவேட்டில் பார்ப்போம். WCD அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்மிருதி இரானி, ஸ்மிருதி ஜூபின் இரானி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் எர்த் சயின்ஸ் இது எல்லாத்துக்குமான மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ஹர்ஷவர்தன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் டாக்டர் ஹர்ஷ்வர்தன். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் பிரகாஷ் ஜவடேகர். பிரகாஷ் ஜவடேகர் அப்படிங்கிறவர் வந்து ரெண்டு போர்ட்ஃபோலியோ, ரெண்டு முக்கியமான போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தோம்னா முக்கியமாக அந்த எதிர்மறையானது கூட. ஒன்று நேச்சுரல், இன்னொன்று வந்து மிஷன்ஸ் ரிலேட்டட். இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பிரகாஷ் ஜவடேகர். அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பியூஷ் கோயல். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் தர்மேந்திர பிரதான். மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் முக்தர் அப்பாஸ் நக்வி. மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து முக்தர் அப்பாஸ் நக்வி. மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் கோல் மைன்ஸ் பிரஹ்லாத் ஜோஷி. பார்லிமெண்டரி அஃபேர்ஸ்
கோல் மைன் இதெல்லாம் யார் கண்ட்ரோல்ல வருது? பிரகலாத் ஜோஷி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே. ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் வந்து டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே. மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டெய்ரிங் ஃபிஷரிஸ் இதெல்லாம் யாருக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா கிரிராஜ் சிங். மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கஜேந்திர சிங் ஷெகாவத். கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்து ஜல் சக்தியோட யூனியன் மினிஸ்டர். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர்ஸ் அண்ட் தேர் போர்ட்ஃபோலியோஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ப்ளூ விட்ரால்? ப்ளூ விட்ரால் அதோட கெமிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து CuSO4 காப்பர் சல்ஃபேட். CuSO4 அப்படிங்கிறது வந்து காப்பர் சல்ஃபேட். ஸோ ஃபார்முலா காப்பர் சல்ஃபேட் தான் ப்ளூ விட்ரால். அதுவே வந்து கால்சியம் சல்ஃபேட் CaSO4 twice and 2H2O. ஸோ இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா கேட்பாங்க. CaSO4 twice 2H2O or else CaSO4 of H2O. ரெண்டு ஒன்று தான், ரெண்டுமே வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அடுத்து இதுலேயே சேம் ஃபார்முலா தான், பட் 2 வந்து பிராக்கெட்டில் போட்டு CaSO4 into twice of H2O இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஜிப்சம். ஓகேங்களா? அண்ட் ஜிப்சம் இருக்கு, இன்னொன்று ஆலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் K2SO4. இது வந்து ஆலம் பொட்டாசியம் சல்ஃபேட். ப்ளூ விட்ரால் பார்த்தோம். ஒயிட் விட்ரால் அப்படிங்கிறது வந்து ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4 வித் வாட்டர் மாலிகுல் ஆல்சோ 7H2O. ZnSO4 7H2O அப்படிங்கிறது வந்து ஜிங்க் சல்ஃபேட் அண்ட் ஒயிட் விட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் ஆஃப் விட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். ஆயில் ஆஃப் விட்ரால் இது வந்து H2SO4. அதாவது ஆயில் ஆஃப் விட்ரால் ஆர் கிங் ஆஃப் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் தான் வந்து ஆயில் ஆஃப் விட்ரால் ஆர் கிங் ஆஃப் ஆசிட்ஸ். அண்ட் இன்னும் ஒரே ஒரு கலர் இருக்குங்க, இன்னொன்று வந்து கிரீன் விட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரீன் விட்ரால் ஆர் மோஸ் சால்ட். கிரீன் விட்ரால் ஆர் மோஸ் சால்ட் அப்படிங்கிறது வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 twice of 6H2O. FeSO4 twice of 6H2O அப்படிங்கிறது வந்து கிரீன் விட்ரால் ஆர் மோஸ் சால்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 பார்த்துருக்கோம். ப்ளூ விட்ரால், ஒயிட் விட்ரால், கிரீன் விட்ரால் அண்ட் ஆயில் ஆஃப் விட்ரால். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னடா இதுல எல்லாம் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு, இதுல இல்லைன்னு பார்த்தோம்னா ப்ளூ விட்ராலை பொறுத்த வரைக்கும் CuSO4 5H2O. ஓகேங்களா? விட்ரால் அப்படிங்கிறது வந்து வித் வாட்டர் மாலிகுலோட ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியது தான் அண்ட் அதோட ப்ரெசன்ஸ் ஆஃப் கலர்ஸ் பொறுத்து. ஓகேங்களா? அடுத்து who is recently appointed as Deputy Election Commissioner of India? ஸோ ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவா யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உமேஷ் சின்ஹா.
ஸோ வேற 2 டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சுதீப் ஜெயின், சந்திரபூஷன் குமார். சுதீப் ஜெயின், சந்திரபூஷன் குமார். அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1950 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு பார்த்தோம்னா சுகுமார் சென். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து சுகுமார் சென். Which city is situated on the banks of river Yamuna? ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யமுனாங்கிற ரிவர் ஓரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி. ஸோ டெல்லிங்கிறது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, அது வந்து யமுனா நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. Who is the Chief Justice of Telangana High Court? ஜஸ்டிஸ் ஹீமா கோலி அப்படிங்கிறவங்க வந்து தெலுங்கானா ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. இதுவும் வந்து டிசம்பர் 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஏன்னா இந்த பீரியட்ல வந்து அதாவது டிசம்பர் 2020ல நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து மாறினாங்க. இந்த ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்லாம் வந்து வேற ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் சில இது மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அதாவது டிசம்பர் 2020யோட அப்பாயின்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா தெலுங்கானா ஹைகோர்ட்டுக்கு ஜஸ்டிஸ் ஹீமா கோலி, உத்தரகண்ட் ஹைகோர்ட்டுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ராகவேந்திர சிங் சௌஹன். மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் முகமத் ரஃபீக். மெட்ராஸ் ஹைகோர்ட், ஸோ இன்னமும் அது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான், சென்னை ஹைகோர்ட் கிடையாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜி. ஒடிசாவோட ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எஸ் முரளிதர். அடுத்து கர்நாடகாவோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சதீஷ் சந்திர சர்மா. அண்ட் ஆந்திர பிரதேஷோட சீஃப் ஜஸ்டிஸ் ஜொய்மலா பக்ஷி. அடுத்து கல்கத்தா ஹைகோர்ட் வந்து ராஜேஷ் பிண்டல். அலகாபாத் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் சஞ்சய் யாதவ். அண்ட் குஜராத் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் பார்த்தோம்னா வினித் கோத்தாரி. அண்ட் உத்தரகண்டோட ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் ரவி ஆர் மலிமத். ஸோ இதெல்லாம் வந்து டிசம்பர் மந்த் அண்ட் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆன சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ ரிமைனிங் வந்து பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம்.
வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.